உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் இங்க பாருங்க, திடீர்னு பல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாரி மாரி அக்கா எங்க போயிட்ட மாரி? ஸ்ரீஜாக்கு பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடம்பு மெல்லமா அசைவு கொடுத்தது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வாங்க மாதாஜி. வா. ஆமா மாரி, நீ எங்க போன? ஸ்ரீஜாவுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்க போயிருந்தேம்மா. உன்னோட வேண்டுதலுக்கு கடவுள் கண் திறந்துட்டாங்க மாரி. அதனாலதான் ஸ்ரீஜாவுக்கு மறுபடியும் பல்ஸ் அதிகமாயிருக்க. கரெக்டா சொன்னீங்க சூரிய மாமா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா கண்ணை திறந்து பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? மெதுவா கண்ணை திறங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். டாக்டர் 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 டாக்டர், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். அவங்க பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட் நவ. கடவுளே, தேங்க் யூ டாக்டர். நாங்க பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட கூட்டு போலாம். பயப்பட தேவையில்லை. தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். போ மாரி. ஸ்ரீஜா 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 மாரி. ஸ்ரீஜா ஸ்ரீஜா மாரி. ஸ்ரீஜா, கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டல. ஆமா ஸ்ரீஜா, மாரி கடவுள் கிட்ட சண்டை போட்டு உன்னையும் உன் வயித்துல இருக்க 2 குழந்தையும் காப்பாத்திட்டா. உனக்கு ஒன்னும் ஆகாது சரியா மாரி? உனக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன். மாரி, அடுத்ததா என்ன பிளான் பண்ண போறாங்களோ? விஷக்கனிய சாப்பிட்டு ஸ்ரீஜா உயிர் பொழைச்சிட்டா. ஸ்ரீஜா செத்துட்டதா முதல்ல டாக்டர் சொன்னது உண்மைதான். ஆனா மாறி ஏதோ ஒண்ணு செஞ்சு ஸ்ரீஜாவை பொழைக்க வச்சுட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆமா தலைப்பாக்கட்டு, ஸ்ரீஜா செத்துருச்சுன்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே நாங்கெல்லாம் அழுது அலறிங்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாறி மட்டும் அங்கிருந்து தனியா எங்கேயோ போனா. அதுக்கு அப்புறமா தான் ஸ்ரீஜாவுக்கு பல்ஸ் எல்லாம் அதிகமாயி உடம்புல அசைவெல்லாம் வந்துச்சு. திரும்ப வந்த மாறிக்கிட்ட எங்க போனேன்னு கேட்டப்போ ஸ்ரீஜாவுக்காக கடவுள் கிட்ட ப்ரே பண்ண போனேன்னு சொன்னா. இல்ல சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எனக்கு என்னவோ மாரிதான் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த ஸ்ரீஜாவை காப்பாத்திருக்கான்னு தோணுது. அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்ல மாயா. நான் தான் மாரியோட சக்திய மந்திரத்தால கட்டி வச்சிருக்கனே. அப்படி இருந்த மாரியால எப்படி ஸ்ரீஜாவை காப்பாத்திருக்க முடியும்? நீ கட்டி வச்சத அவுத்துக்கிட்டு வந்துருச்சா என்னவோ பேசுறா பாரு. சாரி. இல்ல மித்ரா, அந்த மாரி கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை வச்சுதான் மாய நாகம் தீண்டுன அந்த குழந்தைய காப்பாத்திருக்கா. இப்போ விஷக்கனிய சாப்பிட்டு ஸ்ரீஜாவையும் காப்பாத்திருக்கா. கரெக்ட் சிஸ்டர். மாரிக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. கேட்டுக்க ஜெகன்மோகினி. ஆனா உன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும். எதுவும் வேலைக்கு ஆகாது. நீங்க சொல்ற மாதிரி மாரிக்கிட்ட சக்தி இருக்கா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். வாங்க.
சிஸ்டர் அடுத்த பீலா என்னவோ வாங்க போய் வாயை பாப்போம். மூடிக்கிட்டு போ. போறேன் சிஸ்டர். சிஸ்டர் அம்மா வந்துருச்சு, கும்பிட்டுங்க சிஸ்டர், கும்பிட்டுங்க. சும்மா இரு. நான் உனக்கு கொடுக்க போற இந்த 3 மந்திர வார்த்தைய நீ பயன்படுத்தி உன்னை பாதுகாத்துக்க நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம். 3 வரமா? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மன் மாரிக்கு 3 வரம் கொடுத்திருக்க. அதுல 2 வரத்தை பயன்படுத்தி குழந்தையையும் ஸ்ரீஜாவையும் காப்பாத்திருக்கா. இன்னும் 1 வரம் மட்டும்தான் மாரிக்கிட்ட இருக்க. அந்த வரம் மாரிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால மாரிய எதுவுமே பண்ண முடியாது. போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. மாரிய சிஸ்டரால ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது. அம்மன் எனக்கு கொடுத்த மந்திரத்தை வச்சு என் தங்கச்சி உயிரை நான் காப்பாத்திட்டேன் சாமி. சந்தோஷம். இதுல உனக்கு என்ன குழப்பம்? நான் இப்படி கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். உன் மனசுல உள்ளத கேளு. நீங்க எனக்கு கொடுத்த ஆயுள நீடிக்க செய்யற அற்புத நெல்லிக்கனிய நான் சாப்பிடாம என் தங்கச்சிக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அற்புத நெல்லிக்கனிய சாப்பிட்டும் என் தங்கச்சி உயிருக்கு ஆபத்து எப்படி ஏற்பட்டுச்சு சாமி? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் உனக்கு ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனியை கொடுத்தனா? ஆமா சாமி, நீங்க தான் என் வீடு தேடி வந்து அந்த அற்புத நெல்லிக்கனிய கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? இல்ல மாதிரி, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அம்மன் உத்தரவு இல்லாம நான் யார் வீட்லயும் கால் எடுத்து வைக்க மாட்டேன். என்ன சாமி சொல்றீங்க? அப்போ என் வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்தது நீங்க இல்லையா? ம்ஹும். நிச்சயமா அது நான் இல்ல மாதிரி. ஏன் உருவத்துல உன் வீட்டுக்கு வந்தது ஏதோ ஒரு மாய சக்தி. ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனின்னு பொய் சொல்லி உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த பார்த்திருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.